வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணங்களுக்காக, இந்த நாட்களுக்காக நாங்கள் பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நாம் யாவருக்கும் உதவி செய்கிற நல்ல ஒரு உதவியாளர் இந்த திருத்துவ தெய்வத்திற்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்தி அவருடைய உன்னத நாமத்தை வாழ்த்துகிறோம். உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி இரு கரங்களை குப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நாட்களில், குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் செய்தித்தாள்களில் வாசிக்கலாம். இதை குறித்து ஒரு முன்னுரை தான் மத்தேயு 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கடைசி காலங்களில் நானும் நீங்களும் யூகிக்க முடியாத பல காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அதாவது முன்ன இருந்த அளவுக்கு கேள்விப்படாத அளவுக்கு பார்ப்பீர்களானால் கடல் சீற்றங்களும் எல்லா விதமான இயற்கை அழிவுகளும் பேரழிவுகளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்ப்பீர்களானால் மறுபக்கம் வளர்ச்சியும் இந்த உலகம் அடையும். எவ்வளவு விதமான டெக்னாலஜிஸ், எவ்வளவு விதமான புது புது கார்களை ரிலீஸ் செய்கிறார்கள், புதுவிதமான ஃப்ளைட்டுகள் மற்றும் புதுவிதமான ட்ரெயின். சைனாக்காரன் புல்லட் ட்ரெயினையும் தாண்டி வேற ஏதோ ஒரு ட்ரெயினை அவன் இப்படியாக மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு மணி நேரத்திற்கு ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது போகுதான். அப்போ இங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீருக்கு அந்த ட்ரெயின் மட்டும் போச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10 மணி நேரத்துல நீங்க போய் சேர்ந்துடலாம் அந்த போகும். அதாவது ஃபிளைட்டோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் பர் அவர். தரையிலே அந்த ஸ்பீட்ல செல்லும்படி அவன் ஏதோ ரிசர்ச் பண்ணி விட்டுருக்கான். இந்தியாவோட நிலைப்பாடு என்னவென்றால் 100 ஆண்டுகளுக்கு பின்தங்கி இருக்கிறது சைனாவை கம்பேர் பண்றப்போ. ஆனா நம்ம ரொம்ப பெருமிதத்தோட இந்த டிக்டாக் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம பேன் பண்ணிட்டா, ஐயா நாங்க எப்படியெல்லாம் பேன் பண்ணிட்டோம் தெரியுமா அப்படின்னு பெருமிதத்தை பேசக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று. அந்த பெருமிதத்தை பேசிய நாசமா போறவர்கள் தான் இந்த இந்திய குடிமகன்கள், இந்த இந்திய அரசாங்கங்களும் தான். அதனால இது பார்ப்பில்லைனால் அரசியல் ரீதியாக இந்தியர்கள் எல்லாம் வீணா போனவர்கள் என்று சொல்லவில்லை. இந்தியர்களை போல திறமைசாலிகள் இந்த உலகத்திலேயே கிடையாது. எங்க போனால் நம்ம யாவரையும் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு தான் இந்தியா ஒரு நல்ல வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் பார்ப்பீர்களானால் இங்க இருக்கக்கூடிய பெருச்சாளிகள், முதலைகள், யாரை சொல்லுகிறேன் என்றும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் நம் நாடு தேசம் பார்ப்பீர்களானால் அதாவது பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. மிகவும் கேவலமான நிலைமையில இயங்கி கொண்டிருப்பதை நீங்கள் இந்த சென்செக்ஸ், அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மார்க்கெட்டு, சென்செக்ஸ் பாயிண்ட்ஸு, தங்க விலை, இதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது இந்தியாவோட நிலைமை. இதை காட்டிலும் பயங்கரமான நிலைமையில் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய அயல் நாடுகள் என்ன, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். இதை விட பிச்சைக்கார நிலைமைக்கு அவங்க போயாச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அது கம்பேர் பண்றப்போ இந்தியா பரவாயில்ல. ஆனா மற்ற ஏசியா கண்ட்ரிஸ், மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பின்தங்கி போற நாடுகளும் உண்டு, ஆனால் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளும் உண்டு. எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவோட நிலைப்பாடை விட சைனாவோட நிலைப்பாடு மிக குறைவாக தான் இருந்தது. அதனாலதான் 1962 நினைக்கிறேன் இல்லைங்களா, அந்த இந்தியா சைனா வார் வரப்போ சைனாக்கார பயந்துட்டு தான் போனான், ஓரளவுக்கு அடங்கி தான் போனான். இந்திரா காந்தி அம்மையார் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டரா. அப்போ அவனுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா நாடு சைனாவை பார்த்து நடுங்கும் அப்படின்னு அமெரிக்காவே யோசித்திருக்காது. ஏன் சீனாக்காரனே யோசித்திருக்க மாட்டான்.
எதற்காக இது எல்லாம் இந்த அரசியல் ரீதியாக, இந்த நாடுகள் ரீதியாக நான் இந்த உதாரணங்களை தந்து கொண்டிருக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து பேசியிருக்கிறார். ஒரு 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 ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தோடு கூட மோதிக்கொள்ளும் அப்படின்னு. அதை நானும் நீங்களும் யூகிக்க முடியாத ரீதியில மோதிக்கொள்ளும். வரலாறை எடுத்து பார்ப்பீர்களானால், அலெக்சாண்டர் மாமன்னன் அலெக்சாண்டர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் கையில தான் முக்காவாசி நாடே இருந்துச்சான். 34 வயதுல அவர் இறந்த பின்பு அதை 4 பங்காக கூறு போட்டார்கள். இன்றைக்கு 4 பங்காக கூறு போட்ட அந்த நாடுகள் எல்லாம் சுதந்திரம் அடைந்து வேற நிலைமைக்கு சென்று விட்டது. கிரீஸ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு, சரித்திரத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நாடு. எங்க போச்சு அந்த கட்டமைப்பு? எங்க போச்சு அந்த ஆதிக்கம்? இதைத்தான் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், கடைசி நாட்கள் வந்துவிட்டது என்று எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்றால், நீங்க நினைத்தது நடக்காது, நீங்கள் எதிர்பாராததுதான் நடக்கும், செயல்பாடுல இருக்கும் என்று சொல்லி. எதற்காக இதை குறித்து நான் சற்று நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்பது நடக்கவே நடக்காது, நிறைவேறவே நிறைவேறாது. ஆனாலும் நீங்கள் எதையும் இழந்து போவதில்லை. என் சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். துன்ப வேலையில, திக்கற்ற வேலையில, துயர வேலையில நான் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களை நான் கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை என்கிற அந்த வசனத்திற்கு யாரெல்லாம் செவி சாய்க்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, அவைகளை இருதயத்துல பதித்து நீங்கள் பற்றி கொண்டு நடக்கிறீர்களோ, எந்த சேதமும் உங்களுக்கு எதிராய் வராது. உங்களுக்கு எதிராக வாய்க்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் பிந்தினவர்கள் அல்ல, முந்தினவர்களாக தான் இருப்பீர்கள். நீங்க தள்ளப்பட்ட கல்லா இல்ல, மூளை கல்லா தான் இருப்பீங்க. நீங்க கீழாக இருக்க மாட்டீங்க, மேலாக உயர்ந்து இருப்பீர்கள். தானியேல், ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, இந்த மாதிரி நிறைய வாலிப பசங்க, ஏறத்தாழ 13 வயது இருந்திருக்கும், அவ்வளவுதான். அவங்க குடும்பத்தை எல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பே எரிச்சு, அவங்களுடைய சகோதரிகள், தாயார்கள் எல்லாம் கற்பழிச்சு, சாகடிச்சு, கொன்று, இந்த வாலிப தம்பிகள் எல்லாம் ஒரு சங்கிலியில போட்டு நிர்வாண கோலத்துல நடப்பயணத்துல இழுத்து சென்றார்களாம், ஒரு நாயை இழுத்து கொண்டு போவதை போல. அப்போ தானியேலோட இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவருடைய ஆண்மை தன்மை எல்லாம் அவர்கள் மாய்த்து விட்டார்கள். அங்க யுனக் என்று சொல்வார்கள் இல்லைங்களா? எல்லாத்தையும் இழந்த நிலைமையில இருக்கக்கூடிய தானியேலோட இருதயத்தில் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், என் தேவன் ஜீவன் உள்ளவர். என்ன நடந்தாலும் சரி, என் தேவனை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், ஒருபோதும் நான் பின்வாங்கி மாட்டேன், என் இஸ்ரவேலின் தேவனை நான் நேசிக்கிறேன்னு அந்த 13 வயது உடைய அந்த மகனுடைய, அந்த பையனுடைய வாயிலிருந்தும் இருதயத்திலிருந்தும் இந்த வார்த்தைகளும் இந்த சொற்களும் வருகிறது என்றால், இங்க பெருமிதம் யாருக்குரியது தெரியுமா? அவர் அந்த பையனோட வளர்ப்பு முறை, அவருடைய பெற்றோர்களுக்கு தான் இந்த பெருமை சார்ந்திருக்கும். அதற்கு பின்பே தானியேல் எவ்வளவு பெரிய மனிதனாக உயர்ந்தார் தெரியுமா? அந்த பெருமிதம் எல்லாம் அவர்களுடைய தாயாருக்கும் தந்தையாருக்குமே அது உரியது. அப்படியாக பையனை, தங்கள் பெற்ற மகனை அப்படியாக இந்த வேதாகமத்தின் அடிப்படையில அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனை குறித்த மகத்துவங்களை சொல்லி தந்து வளர்த்திருக்கிறார்கள். சேதம் எப்பொழுது வேணாலும் நம் நாட்டுக்கு நேரிடும், ஆனாலும் என்ன நேர்ந்தாலும் சரி, ஒரு காலத்திலும் நீ பின்வாங்கி போகக்கூடாது. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ வேற வேற குடும்பத்திலிருந்து வந்த பசங்க, அவங்க எல்லாம் சகோதரர்கள் கிடையாது. அப்படி என்றால் பெரும்பாலுமான பெற்றோர்கள் இஸ்ரவேல் தேவனை குறித்த பெருமிதத்தையும் இஸ்ரவேல் தேவனுடைய நேசத்தை குறித்தும், அவர்கள் என்ன சோதனை வந்தாலும் சரி, இந்த தேவனை விட்டு நீ விலகி போகாதபடி உன் விசுவாசத்தை காத்துக்கொள், அவரை பற்றி நட, உன்னை ஒருபோதும் வீணாக மாட்டாய். ஒருவேளை இதை சொல்வதற்கு நாங்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம் மகனே, ஆனால் நீ இதை மறந்து விடாதே, கர்த்தர் உன்னை எப்படியும் உயர்த்துவார் என்று அவர்கள் இப்படியாக சொல்லி 13 வயசுல என்ன விவரங்க இருக்கும்? நான்லாம் 13 வயசுல கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு ரோட்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பேன். நான் என்ன தெரியும் எனக்கு அந்த வயசுல? ஆனா எவ்வளவு மெச்சூரிட்டி பார்ப்பீர்களா? அந்த மெச்சூரிட்டி எல்லாத்துக்கும் இருக்கணும். இன்னைக்கு முதிர் வயதில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கே அந்த மெச்சூரிட்டி இல்லை, அந்த முதிர்ச்சி இல்லை. கிறிஸ்துவர்களுக்கே அந்த முதிர்ச்சி இல்லை, வயதான கிறிஸ்துவர்களுக்கே. பாரம்பரிய கிறிஸ்துவர்களாய் மாறி இருக்கிறீர்களே தவிர
நீங்க வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனத்துல முதிர்ச்சி அடையல. இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், அபிரஹாமின் தேவன் யார்? யோபு பக்தனுடைய தேவன் யார்? மோசே பக்தனின் தேவன் யாருன்னு பழைய ஏற்பாடு அப்படியே புறக்கணிச்சாச்சு. புதிய ஏற்பாடுல கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது. ஹைப்பர் கிரேஸுங்கிறான், சூப்பர் கிரேஸுங்கிறான். என்ன கர்மத்தை வேணா செய்யலாம், கடவுள் கேட்க மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன கழுவிடுச்சுன்னு எந்த முட்டாளிடா உங்களுக்கு சொன்னான்? வேதாகமத்தில் அப்படியே எழுதியிருக்கு. இதை குறித்தெல்லாம் தான் யூதா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல புதிய ஏற்பாடுல தான் இருக்கு. யூதா எங்க இருக்குன்னு தேடாதீங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமான போதனைகளும் முட்டாள்தனத்தை, மதியினத்தை செயல்களை பற்றி கொண்டு இருக்கக்கூடியதான் இன்றைக்கு திருச்சபைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. பாரம்பரிய திருச்சபையை சொல்லல, அவங்க இன்னும் அந்த பாரம்பரியத்தை அவங்க பற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க செய்யறத உருப்படியா செய்யறாங்க. ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒழுங்கா வேதாகமத்தை வாசிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சிலதை அவங்க உருப்படியா பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு மேலும் நான் அவங்களும் நல்ல வளர்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கும் அவங்க நல்ல ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி அடைகிறாங்க, நல்லா தொண்டு செய்யறாங்க. இந்த பெந்தகோஸ்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இந்த மாதிரி புது புது டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள விடுறது. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, வழி தவறி போயிடாதீங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, கொடிய நாட்களில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது விழிப்புணர்வு வர வேண்டும். நாம் விழித்து எழுந்து ஜெபிக்க வேண்டும். எதன் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும்? வேதாகமத்தின் அடிப்படையில். சும்மா 10 பேர் கூடிக்கிறது, கையை பிடிச்சுக்கிறது, கண்டதையும் வளரிட்டு எதையாவது பேசி நாங்கள் ஜெபம் செய்கிறோம், ஜெபசேனைன்னு சொல்லிட்டு உக்காந்துக்க வேண்டியது. வேதாகமத்துல ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. இல்லை என்றால் நான் கொயர்ல இருக்கிறேன்னாக்கும், நான் இப்படியெல்லாம் பாடுவேனாக்கும், இல்லைன்னா நான் மியூசிக் வாசிப்பேனாக்கும். இதெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது தம்பி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரிய தங்கச்சியே, தாய்மார், தந்தைமார்கள் எல்லாரும் கவனமாக கேளுங்க. வேதாகமத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் காலூன்றி நிற்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உயர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள், நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் சில மாதங்களாக, சில வருடங்களாக, பல வாரங்களாக பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். இவைகள் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி போதனைகள் எல்லாம் கிறிஸ்துவத்துல மாய்ந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது. யாரும் இந்த அளவுக்கு டீட்டெயிலா போய் சொல்லி தரது இல்லை. இது ஒரு தொடர் போதனை மட்டுமல்ல, இது ஒரு பாரம்பரிய ரீதியான ஒரு போதனை மட்டுமல்ல. இது மிக மிக ஒரு பிராக்டிக்கல், அதாவது நடைமுறைக்கு ஏற்புடையவாறு நாங்கள் அப்படியாக அதை மாற்றி வடிவமைத்து பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு கூட, பழைய ஏற்பாடாக இருக்கலாம் ஆதியாகமம், ஆனால் புதிய ஏற்பாடோடு கூட அதை ஒப்பிட்டு பார்த்து பல காரியங்களை இங்க சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் தன் கைப்பட எழுதி வைத்திருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், கோட்பாடுகள், நியமங்கள், இவைகளை எல்லாம் சற்று அலாசி ஆராய்ந்து பார்த்து அதிலே இருந்து சில கோட்பாடுகளை எப்படி நம் வாழ்க்கைக்கு பொருத்தி இதன் மூலமாக நம் வாழ்க்கை எப்படியாக உயிரடைய செய்யும், உயர்வடைய செய்யும் என்றெல்லாம் சொல்லி நாம் பல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. சரி, ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல நுழைந்திருக்கிறோம். ரத்தின சுருக்கமாக முதல் 7 அதிகாரங்களை சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிப்புகளை எல்லாம் படைத்தார். அதுல மிகவும் விசேஷத்துவமான சிருஷ்டிப்பு ஆதாம், தன்னுடைய சாயலாக படைத்தார். அவருக்கு ஒரு நல்ல துணைவியார் ஏவாளை கொடுத்தார். ஏவாளை பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆதாமிடம் இருந்தது. ஆனால் அவர் பொறுப்பு கெட்டுத்தனமா இருந்ததுனாலதான் ஏவாள் அம்மையாருக்கு ஒரு புது அசோசியேஷன் பில்ட் ஆயிடுச்சு. அந்த அசோசியேஷன் பேரு தான் ஸ்னேக் அசோசியேஷன். அதாவது ஒரு பாம்போட அதிகமாக பழகி தொடங்கிட்டாங்க. நேசம் கொண்டு, பாசம் கொண்டு, தன்னுடைய பெட் டாக் மாதிரி, அதாவது நாய்க்குட்டி பெட் டாக் வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு பெட் அனிமல் ஆயிடுச்சு. பேசி பேசி அவனை என்ன பண்ணிட்டான், நிறைய காரியத்தை தலைக்குள்ள விட்டுட்டான். அம்மையார் விழுந்து போனாங்க. பாவம் பிறந்தது. பாவம் தன்னுடைய சுயரூபத்தை காமிக்க ஆரம்பித்தது. பாவமானது மனிதனை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பிரித்து விட்டது. அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டான். அவன் ஒரு பரதேசியாய் இந்த உலகத்துல சுற்றி திரிந்தான். விவசாயம் செய்து ஆடு மாடுகளை அவன் வளர்த்து இப்படியாக தன்னுடைய தொழிலை தொடங்கினான்.
கொலைபாதகனாக மாறினான். முதல் கொலை ஆபேல். காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொன்று விட்டார். அதற்கு பின்பே கொலை, கற்பழிப்பு, கொள்ளைகள் என்று சொல்லி சர்வசாதாரணமாக காரியங்கள் எல்லாம் நடக்க தொடங்கினது. எவனுமே அதை பாவம் என்று நினைக்கவே இல்லை. பழைய காரியங்கள் எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். நீங்க எவ்வளவுதான் நல்லது செய்யுங்க, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, இல்ல உங்களை கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா 2 நாள் பேசுவாங்க. 2 நாள் இந்த காலத்துல பேசுறதே பெரிய விஷயம். 2 நாள் பேசுனாங்களாம், நீங்க பெரிய ஆள் தான் உண்மையாலுமே. ஒரு 2 மணி நேரம் கூட பேச மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் தலைக்கு மேலேயே இருக்கும் அவ்வளவு பிரச்சனை. உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு அவனுக்கு எங்க நேரம் இருக்கு? அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அவ்வளோ 1000 வருடம், அதாவது ஏறத்தாழ 1000 வருடத்துக்கு மேல எவ்வளவு பாவம் கொடூரமாய் பெருகு இருக்குன்னா, ஆண்டவராகிய தேவன் வெசனப்பட்டாராம் இந்த மனிதனை உண்டாக்கினதுக்காக. ராட்சதர்கள் எல்லாம் பிறந்து விட்டார்கள். அங்க வேசித்தனம் முத்தி போய் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் மனுஷிகளுக்கும் விபச்சாரம் நடந்து அதற்கு அதுல பிறந்ததுதான் இந்த ராட்சதர்கள். ஆண்டவர் பார்த்தார், இந்த பூமி கெட்டு ஒளிந்தது, நான் இதை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி நினைத்த மாத்திரத்தில் நோவா தன்னுடைய கண்களில் கிருபை பெற்றார். நோவாவை கொண்டு அந்த பேழை என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். அந்த பேழை என்றால் இயேசுவின் நாமம். இதை குறித்தெல்லாம் நாம் ஏற்கனவே நன்றாக தியானித்து விட்டோம். 7வது அதிகாரத்துல மகா ஜலப்பிரளயம் வந்தது. மகா ஜலப்பிரளயமும் மகா உபத்திரவு காலத்திற்கும் ஒப்பிட்டு நாம் பார்த்துட்டு பல காரியங்களை கத்துக்கிட்டோம். இன்றைக்கு 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்து பாதி அதிகாரம் முடிந்தது ஏறத்தாழ. 8வது அதிகாரத்துல பார்ப்பீர்களானால் ரட்சிப்பை குறித்து நோவாவை ஆண்டவராகிய தேவன், நோவாவையும் தன்னுடைய சிருஷ்டிப்புகளையும் ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு புதிய ஏற்பாடுல பார்ப்பீர்களானால் இயேசுவின் நாமம் அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. எதுல இருந்தும் விடுதலை இல்லை, எதுல இருந்தும் ரட்சிப்பு இல்லை, எந்த காரியத்திலிருந்தும் ரட்சிப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் பல காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ 9வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய காரியம். உடன்படிக்கையை விட நோவாவோடு கூட, நோவாவிடம் என்று சொல்லுவதை விட நோவாவும் நோவாவுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட புது உடன்படிக்கை அவர் செய்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். அது அந்த அதிகாரத்துக்குள்ளெல்லாம் ஒன்றும் போகலை. 8வது அதிகாரத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நாம் 8வது அதிகாரம் சென்ற அத்தியாயத்துல நாம் 10வது வசனத்துல நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். And he waited yet another 7 days and again he sent the dove out from the ark. புறா, காகம் என்றால் பிசாசு குணம், புறா என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், இவைகளை குறித்தெல்லாம் நாம் அதிகமாக ஏற்கனவே நாம் படித்து விட்டோம், கற்றுக்கொண்டோம். அதிலே பார்ப்பில்லைனால் இன்னும் மறுபடியும் ஒரு 7 நாட்கள் காத்திருந்து அவர் புறாவை வெளியே அனுப்புகிறார். அதோடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் சென்ற அத்தியாயத்துல பார்த்தோம். இப்பொழுது பார்ப்பில்லைனால் 11வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வழக்கம் போல் ஆங்கிலத்துல இருந்து படித்து நாம் முன்னேறி செல்வோம். NKJV வெர்ஷன்ல இருந்து படிக்கிறேன். Then the dove came to him in the evening. புறாவானது சந்தி வேளையில், அதாவது சாயங்காலத்தில் திரும்ப வந்தது. அப்போ இவர் எப்பதான் இந்த புறா வெளியில விட்டுருக்கிறாரு? காலையில. இப்ப காலை வேளையில ஜன்னல் அண்டையில் இந்த புறாவை வைத்து, சென்று வா மகளே மகனா அப்படின்னு தெரியல, பெண் புறாவா ஆண் புறாவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெண் புறாக்கள் தான் ரொம்ப பொறுப்பு. பெண்கள் தான் பொறுப்புல தலை சிறந்தவர்கள். எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அண்டையில் நீங்க சும்மா ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணத்துவமா நான் சொல்லணும்னு கேட்டா, இந்த இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் அண்டையில இருக்கிறப்போ அங்க இருக்கிற காட்சியை கொஞ்சம் நல்லா இது பண்ணி பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. அத்தனை பெண்கள் கூட்டமும் அங்க நின்று இயேசுவோடு கூட இருந்து தைரியமாக தங்கள் உயிருக்கு என்ன நேர்ந்தாலும் சரி. ஏனென்றால் அந்த காலங்களிலே பெண்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பில்லை,
ஏன் பாதுகாப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பெண்கள் கூட்டம் எல்லாம் அழுது கொண்டே பின்னாடி வந்து கொண்டிருந்ததாம். அங்க சிலுவையின் அண்டையில யோவான் சீஷன் மட்டும்தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு பயங்கரமான செல்வாக்கு. அவங்க அப்பா வந்து பெரிய மீன்பிடி தொழிலில் இருந்தவர், பெரிய ஃபிஷிங் பிஸ்னஸ்ல இருந்தாரு. இந்த கார்கோ எக்ஸ்போர்ட் இதுல எல்லாம் ரொம்ப தலை சிறந்த ஒரு மனிதர். அவருக்கு இந்த ரோமர் அரசா ஆளுமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்களோடு கூட நல்ல தொடர்பு உண்டு. அதனால இவர் மேல அவ்வளவு சீக்கிரம்லாம் கை வைக்க மாட்டாங்க. ஒரு பையனா ரைட் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் இந்த பெண்களுக்கெல்லாம் அப்படி பாதுகாப்பு இல்லை. இந்த பெண்கள் எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க எதிர்காலத்தை குறித்து கூட சற்றும் கூட அவங்க கவலைப்படாதபடி அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாதை செலுத்தும்படி அங்க அத்தனை பெண்களும் இருந்தார்கள். மரியா மெக்தலன் இருந்தாங்க, அன்னை மரியாள் இருந்தாங்க. அப்படி நிறைய இந்த அதாவது பணக்கார பெண்கள் பல பேர் வந்து சில காணிக்கைகள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். அதெல்லாம் வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அந்த பெண்கள் எல்லாம் கூட வந்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களாக. ஆனா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் எங்க போனாங்க? எல்லாம் பறந்தே போயிட்டானுங்க. ஒருத்தன் காம்பவுண்டு கேட்டு எட்டி குச்சி ஓடிட்டான், இன்னொருத்தன் காட்டுக்குள்ள ஓடிட்டான், இன்னொருத்தன் வனாந்திரத்துக்குள்ள ஓடிட்டான், இன்னொருத்தன் பெண்கள் போடுகிற புர்கா மாதிரி போட்டுட்டு, நம்ம முஸ்லிம் சகோதரிகள் போடுவாங்க இல்லைங்களா, அந்த புர்கா மாதிரி போட்டுட்டு பெண்களை போல கண்கள் மட்டும் அங்க பார்த்து கொண்டிருக்கிறது, ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் புறாவை தான் வெளியில விட்டுருப்பாருன்னு தோணுது. ஏன்னா மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு புறாவா இருக்கும். சரி, இப்ப அங்க டாபிக் அது கிடையாது. ஏன்னா பெண்களை பாராட்டியே ஆக வேண்டும். ஸோ அதற்காக தான் இதை சற்று சொல்லிவிட்டு வரலாம் என்று. சரி, then the dove came to him in the evening. சந்தி வேளையில புறாவானது இவரை தேடி வந்தது, இவரிடம் வந்தது. And behold, a fresh plucked olive leaf was in her mouth. ஒரு துளிர்விட்ட ஒலிவு கன்று ஆர் ஒலிவு இலை என்று சொல்லுகிறார்கள், இல்லை என்றால் ஒலிவு கன்று. ஒரு 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 அந்த காம்பு அப்படியே முறிச்சு எடுத்துட்டு வந்துருச்சு, புதுசா துளிர்விட்ட ஒரு ஒலிவு. And Noah knew that the waters had abated from the earth. இதனால் நோவாவானவர் நீர்நிலையானது முற்றிலும் இறங்கிவிட்டது என்று சொல்லி அவர் தெரிந்து கொண்டார். இப்போ இன்றைக்கு இந்த 11வது வசனத்துல தான் சற்று தியானம் செய்ய போகிறோம். 3 காரியங்களை இங்கே ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். முதலாவது, புறாவானது அவரை தேடி வந்தது, சந்தி வேளையில் வந்தது. இரண்டாவது, ஒலிவு கன்று இல்ல ஒலிவு மரம் இல்ல ஒலிவு இலை, இதை குறித்து பார்க்கலாம், துளிர்விட்ட ஒலிவு இலை. மூன்றாவது, நோவா அறிந்து கொண்டார், நீர்நிலையானது முற்றிலும் இறங்கிவிட்டது, முற்றிலும் ஒளிந்து விட்டது, முற்றிலும் அழிந்து விட்டது என்று சொல்லி. இது மூன்றுக்கும் ஒரு கோர்வு இருந்ததுனாலதான் இது மூன்றையும் சேர்த்து எழுதும்படி அங்கே ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படி அங்கே இந்த 11வது வசனத்துல எழுதியிருக்கக்கூடிய காரியமாவது. முதலாவது, புறா எதற்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? புறாவை நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நற்குணங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நற்கீர்த்திகள், பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் கனிகள், ஆவியின் கனி என்று சொல்லலாம், கனிகள் இல்ல, கனி. ஒரு கனி தான் 9 சுவைகள். அதுதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 21 23 வசனங்களில நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பே பார்ப்பீர்களானால் ஆவியின் வரங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இவைகளெல்லாம் வகை வகையாக நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் வேதாகமத்தின் அடிப்படையில இந்த நற்குணங்களுக்கும் நற்கீர்த்திகளுக்கும் ஏதுவாக நடத்தக்கூடிய காரியமாவது. அதைத்தான் நாம் யோவான் 14வது அதிகாரம் 16, 23, 26 3 வசனங்களையும் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பேசின வேதாகமத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய சில வசனங்களை நினைவுக்கு கொண்டு வருவாராம். எதற்காக நினைவுக்கு கொண்டு வருகிறார்? நினைவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் அந்த காலத்திற்கு அந்த வாக்குத்தத்தம், அந்த நியாயப்பிரமாணம், அந்த கட்டளை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம் ஞாபகத்திற்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அவருடைய தோளில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய காரியமாவது.
எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆகையால் இன்றைய தினத்துல பார்ப்பீர்களானால் இந்த வசனம் முதலாவது பகுதியில அந்த புறாவானது அவரை சந்தி வேளையில தேடி வந்தது. இப்போ புறாவை எங்கே அனுப்புகிறார்? வெளியே ஆகாயத்திற்கு அனுப்புகிறார். எப்பொழுது அனுப்புகிறார்? பகலில். அதாவது குறிப்பா சொல்ல வேண்டப்பட்டா அதிகாலையிலேயே அனுப்பியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் வெளிச்சம்லாம் வந்த பிறகு, விடிஞ்ச பிறகு அவரு அனுப்பியிருப்பார். ஏறத்தாழ ஒரு 5 மணின்னு வைத்துக் கொள்ளலாமே. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கவனமாக கேளுங்கள். அதிகாலையில நீங்கள் யாவரும், நாம் யாவரும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல நிரம்பி, உடனடியாக பெந்தகோஸ்காரர்கள் சொல்வார்கள், நாங்க எப்படியெல்லாம் ஆவியில நிரம்புறோம் தெரியுமா? கை காலெல்லாம் தட்டி நாங்கெல்லாம் உருண்டு பிறண்டுக்கு சேர கூறியில எல்லாம் வீசி அப்படியே ஆவி கூறியில என்ன என்ன அந்நிய பாஷையில நிரம்பி நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம். 2 hour தொடர்ந்து பேசுவோமாக்கும். அதல்ல பிரியமானவர்களே. ஆவியில நிரம்புவது என்றால் வேற ஒரு அர்த்தம் உண்டு. அதை குறித்து நாம் பேசலாம். ஆனால் அதிகாலையில பரிசுத்த ஆவியானவரை தூதாய் அனுப்புகிறார். தூதுபுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தூதாய் அனுப்புகிறார். இப்படி என்று பார்க்கலாம் ஒரு பதம். வேற விதமாய் பார்க்க வேண்டும் என்றால், புறாவோடு கூட நோவானவர் ஒரு விதமான பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப்புக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவது, பங்காளர் இல்லைங்களா? அவரு பங்காளரை அவரோடு கூட பங்காளராக கைகோர்த்து, புறாவே நீ சென்று எனக்கு சற்று உதவி செய்வாயா? அப்போ தான் பேசுற மொழி புறாவுக்கு புரிய போறதில்ல. ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, இந்த புறாவை நான் அனுப்புகிறேன். சென்ற முறை சென்று ஒன்றுமில்லாமல் திரும்பி வந்த இந்த புறா இந்த முறை கண்டிப்பாக அறிந்து கொள்ளும், ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வரணும்னு என்னுடைய ஆசான் எதிர்பார்க்கிறார், என்னுடைய பங்காளர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அந்த புறா அப்படியே தன்னுடைய வேலையை முடிப்பதற்காக கடந்து செல்லக்கூடிய காரியமாவது. இந்த 2 தரப்புலையும் நீங்க பார்ப்பீர்களானால் இரண்டுக்கும் ஒரே பதம்தான். இட்ஸ் ஆல் அபவுட் having that strong partnership and fellowship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் செயலாற்றக்கூடிய காரியமாவது, இவ்வளவுதான். அப்போ அதிகாலையில் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கடந்து செல்வதற்கு மூலப்பொருளாய், ரா மெட்டீரியல் மூலப்பொருளாய் இருக்கிறது 2 காரியம். ஒன்று, தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள், அவர் கைப்பட எழுதின வசனங்கள், அவர் சுவாசம் கொண்டு எழுதின வசனங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் எதைத்தான் சொல்லுகிறது? தேவனுடைய வசனங்கள் வானம் பூமி அழிந்தாலும் ஒருபோதும் அது அழிந்து போவதில்லை, அவருடைய வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி, வசனம் என்றால் என்னமோ அது கதை திரைக்கதை சினிமாக்கு வசனம் எழுதுவதை போல அல்ல, பட் தன்னுடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு எழுதின வாக்குத்தத்த வசனங்கள். என்னை சோதித்து பார், இந்த வாக்குத்தத்த வசனங்கள் உண்மையா இல்லையா என்று சொல்லி நீ அறிந்து கொள்வாய் என்ற அளவுக்கு அவர் தன் நாமத்தின் மேல் ஆணையிட்டு எழுதின வாக்குத்தத்த வசனங்கள். வாக்குத்தத்த வசனங்கள் மட்டுமல்ல, அங்க நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் உண்டு. இந்த நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை சரியாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்துக்குள்ளும் ஒவ்வொரு கட்டளைகளுக்குள்ளும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதாவது நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால், என் வசனத்திற்கு, என்னுடைய கட்டளைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுவீர்கள் என்றால், எனக்கு மரியாதை செலுத்துவீர்கள் என்றால், எனக்கு பிரியமுள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். உதாரணம், உபாகமம் 28வது அதிகாரம், பிளெஸிங்ஸ் அண்ட் கர்சஸ். எல்லா திருச்சபைகளிலும் இதை குறித்து போதிப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க. என்ன தெரியுங்களா? முதல் 13 வசனங்களை தான் பேசுவாங்க. ஏன்னா முதல் 13 வசனத்துல ஆசீர்வாதம் இருக்கு, பிளெஸிங் 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 பிளெஸிங். 14வது வசனத்திலிருந்து 63 நினைக்கிறேன், அது முழுவதும் என்ன தெரியுங்களா? சாபம் சாபம் சாபம். அதை படிக்க மாட்டான் ஒருத்தனும். அப்ப இங்க என்னன்னு கேட்டா, என்னை கீழ்ப்படுகிறவர்களுக்கு இதெல்லாம் வரும், என்னை கீழ்ப்படியாதவர்களுக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அதுல என்னென்னமோ எழுதியிருப்பாங்க. வியாதி, கேன்சர், கொடிய வியாதிகள், தரித்திரம், கொள்ளை நோய்கள், நீ உன்னோட பெண்டாட்டிகள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான், இப்படி அப்படின்னு. அதாவது ஒருத்தனுக்கு கோபம் வந்து மண் எடுத்து வீசி, ஆகாயத்துல வீசி ஒருவனை சபிப்பான் என்றால் அவன் வாயில என்னென்னலாம் தூஷண வார்த்தைகள் வருமோ அதை விட கேவலமான வார்த்தைகள் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒருத்தனும் வாசிக்க மாட்டான். ஏன்? ஐயா, அதெல்லாம் வாசிக்க கூடாதுங்க, அபசகனம். என்ன அபசகனம்?
ஹலோ, அது நியாய பிரமாணத்தின் நியமம். The design of the laws and commandments are existing in such a way that it will do its job. இது கடவுள் இப்படியாக வடிவமைத்து வைத்திருக்கிறார். பாவத்தையும் அப்படிதான் வடிவமைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கூடிய காரியமாவது, பாவம் தன்னுடைய பின் விளைவை செய்துவிடும். நீங்கள் பாவத்துக்குள்ள விழுந்து விட்டீர்களானால் பாவமே உங்களை துரத்தி அடிக்கும். ஆம், காயின் கொலை செய்து விட்டார். அந்த பாவம் தன்னுடைய சுயரூபத்தை காமிக்க ஆரம்பித்தது. அவன் தள்ளப்பட்டவனாகவே இருந்தான். வாழ்நாள் முழுவதும் சாபத்திலேயே வாழ்ந்தான். ஆண்டவர் சபிக்கல, பாவமே உன்னை துரத்தும், அந்த பாவமே உன்னை சபிக்கும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு வெளிப்படுத்துவது யார்? நம் நினைவுக்கு கொண்டு வருகிறது யார்? நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஊட்டுவது யார்? இருளான சூழ்நிலையிலிருந்து வெளிச்சமான பாதைக்கு நம்மை நடத்தக்கூடியவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். எதின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் வழி நடத்துகிறார்? வேதாகமத்தின் அடிப்படையில. இன்றைய காலங்களில் நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். நான் அதை கண்டேன், இதை கண்டேன், ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார், நானும் அவரும் உட்கார்ந்து ஒன்றாக ஆப்பமும் பாலும் தேங்காய் பாலும் தொட்டு நான் ஆண்டவரோட வாயில ஊட்டி விட்டேன்லாம் சொன்ன அந்த யூடியூப் டாக்குமெண்ட்ரி எல்லாம் நீங்க பார்க்கவில்லையா? இந்த மாதிரி ஆளுங்களோட சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே குவியும். என்னென்னமோ அற்புதங்கள், என்னென்னமோ அனுபவங்களை குறித்தெல்லாம் இவர் பேசுகிறாரே அப்படின்னு. என்னென்னமோ அனுபவங்கள் பேசுறவங்க கிட்ட நீங்க போகக்கூடாது. வேதாகமத்தின் கட்டமைப்புக்குள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து பேசக்கூடியவர்களை மட்டுமே நீங்கள் நாடி போகணும். யாரையும் நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒருவரை மட்டும் தேடினால் போதும். அவர் பெயர்தான் பரிசுத்த ஆவியானவர். எனக்கும் உங்களுக்கும் உண்மையுள்ள ஆசானாக இருந்து ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்து என்னையும் உங்களையும் அருமையாக கரம் கோர்த்து வழி நடத்தக்கூடியவராயிருக்கிறார். உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் மாறாதவராயிருக்கிறார். சத்தியத்தின் தேவனாயிருக்கிறார். ஜீவனுள்ள வசனத்தை பேசக்கூடிய ஜீவனுள்ள தேவனின் ஜீவனுள்ள தாசனாய் இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் உதவியாளராய் இருக்கிறார். இவரை தேடுவதுதான் பிரதானமான காரியம். ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில சில பேர்த்துக்கு அதிகாலையே பார்த்தீங்கன்னா 9 மணி, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், என்ன பண்றது, காலையில குழந்தைங்களை எல்லாம் குளிக்க வச்சு எல்லாம் சமையல் பண்ணி எல்லாம் அமுச்சு விட்டுட்டு சவான்னு உட்கார்றப்ப எனக்கு 9 மணி ஆயிருதுன்னு அப்படி சொல்ற சகோதரியா இருக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையே படாதீங்க. உங்க அதிகாலை 10 மணியா கூட இருந்துட்டு போகுது. ஆனால் உண்மையும் உத்தமுமாய் உண்மையின் ஆவியோட சத்தியத்தின் ஆவியோடு நீங்கள் தேட வேண்டுமாய் நாங்கள் அன்பாய் உங்களை அழைக்கிறோம். அதைத்தான் வேதாகமும் சொல்லுகிறது. உண்மையோட உத்தமத்தோட நீங்க ஆண்டவரை தேடும் போது பரிசுத்த ஆவியானவரை கண்டடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் என்று சொல்லி பார்ப்போமானால், அதாவது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாளர். எதற்கு அவர் பொறுப்பாளர் என்று சொல்லி பார்ப்போமானால், ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய சூழ்நிலையும் என்னோட சூழ்நிலையும் வேற வேறையாய் மாறுகிறது. இப்போ நோவாவோட சூழ்நிலை என்ன? இந்த புறாவானதை நான் வெளியே அனுப்புறக்கப்போ புறா எனக்கு எதையாவது ஒன்று, அதாவது குறிப்பாக அவர் என்ன எதிர்பார்த்திருப்பார் என்றால், ஏதாவது ஒரு மரக்கிளை, ஏதாவது ஒரு ட்ரை லீஃப், அதாவது கீழே விழுந்திருக்கக்கூடிய இலையோ இல்ல புதுசா முளைச்சிருக்கக்கூடிய இலை, எதையாவது ஒன்று, ஒரு எவிடன்ஸ், எனக்கு ஒரு ஆதாரபூர்வமாய் சாத்தியக்கூறாய் எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துட்டு கொடுத்தால்தான் இங்க வெளியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அங்க சின்ன சின்ன ஜன்னல் தான் அங்க திறவுல இருக்கிறது. ஏனென்றால் பெரிய ஜன்னல் வச்சா தண்ணி எல்லாம் உள்ள வந்துரும் இல்ல, அதுவும் மேல வச்சிருக்கு. மேல இருந்து எவ்வளவு தூரம் எட்டி பார்த்தாலும் அவர் பல அடி உயரத்துல இருக்கிறதுனால அவருக்கு ஓரளவுக்கு தான் கீழே பார்க்க முடியும். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஓரளவுக்கு தான் அவருக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். கதவை ஆண்டவர் மூடி விட்டார், கதவை திறந்தும் பார்க்க முடியாது. பேழை அங்கே அப்படியே மிதந்து கொண்டிருக்குதா, நகர்ந்து கொண்டிருக்குதா, நின்று கொண்டிருக்குதான்னு ஒண்ணுமே அவருக்கு தெரியல. அப்ப இந்த புறா தான் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, நீதான் அப்பா என்னுடைய பங்காளர், உன்னையே நான் சார்ந்து இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வாயா? நீ கொண்டு வரக்கூடிய பதிலில் தான் என்னுடைய எதிர்காலமே அடங்கி இருக்கிறது. அடுத்த நிலை என்னவென்று சொல்லி நான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நான் வர வேண்டும் என்றால் நீ கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுல தான் அத்தனையும் அடங்கி இருக்கு. என் அன்பு புறாவே, என் டார்லிங், கொஞ்சம் போய் எனக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு நல்லா தடவி முத்தம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். அந்த புறா என்ன பண்ணுச்சு? சாயங்காலம் தான் வந்துச்சு. அப்படின்னா என்னன்னா,
அந்த புறா தன்னால முடிந்த மட்டும் எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ பறந்து பறந்து போய் ஒவ்வொரு மரமா பார்த்திருக்கு. இங்க வேத பாரகர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, இது விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்றால், என்னோடையும் உங்களோடையும் பார்ப்பீர்களானால் பங்காளராய் இருந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாக்குத்தத்த வசனங்களையும், யோவான் 14:26 எடுத்து வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்த வசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஆறுதல் அளிக்கக்கூடிய வசனமா அங்க கொடுப்பார். உற்சாகப்படுத்தக்கூடிய வாக்குத்தத்த வசனங்களா அதை நமக்கு நினைவூட்டுவார். அதற்கு வேதாகமம் என்கிற காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சோதனையின் வேலையில நீங்க வேதாகமம் உள்ள இருக்கணும். there is a bible outside your hands, there is a bible inside your heart. நான் எப்பவுமே அதை சொல்லுவேன். ஒரு வேதாகமம் கையில இருக்குன்னா அது ஹார்ட் காப்பி. இன்னொரு வேதாகமம் உள்ள இருக்கும், அதுக்கு பேர் சாஃப்ட் காப்பி. அந்த வேதாகமம் தான் பரிசுத்த ஆவியானவர் ரெஃபர் பண்ணுவார். உங்க கையில் இருக்கிற வேதாகமத்தை ரெஃபர் பண்ணி அவர் சொல்லுவாரனால் உங்களுக்கும் எனக்கும் விளங்காது. நீங்களும் நானும் அறிந்திருக்கக்கூடிய வசனத்தை மட்டுமே அவர் அறிவிப்பார். எவ்வளவு பெருனோட இருக்கீங்க? அப்போ உங்களுக்குள்ளாராக இருக்கக்கூடிய அந்த அந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் அவர் புரட்டி எனக்கும் உங்களுக்கும் தெரிவுபடுத்துகிறவரா இருக்கிறார், நினைவூட்டுகிறவரா இருக்கிறார். பார்ப்பா தம்பி, இப்படி எழுதியிருக்கு இல்லையா, இதனால் தான் நீ விசுவசிக்க வேண்டும், நீ ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நீ அறிந்து கொண்டு நீ இதனால் தான் விசுவசிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நினைவூட்டுவார். அதுதான் ஒரு பங்காளரா இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உறவு. அந்த உறவோட சாராம்சம் இதுதான். சரிங்களா? அப்படி ஒரு நல்ல பார்ட்னர்ஸா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸா 35 வருஷம் 40 வருஷம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்க. தலைமுறையா 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ், 2 வேற குடும்பங்கள் தான். ஆனால் ஒன்றாக இணைந்து அவர்கள் எந்த ஈகோ பிரச்சனைகள் இல்லாம அவர்கள் பிசினஸ் பண்ணதுனால அருமையாக வளர்ந்திருப்பார்கள். அதே போலதாங்க எனக்கும் உங்களுக்கும், அதாவது நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படியாக எதுவும் என்னையும் நம்மையும் பரிசுத்த ஆவியானவரும் பிரித்து விடாதபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, போகட்டும். இப்ப அடுத்ததாவது இந்த ஒளிவு இலை. ஒளிவு என்றால் என்ன சொல்லியிருப்பார்னா, ஒளிவு என்றால் அந்த துளிர்விடக்கூடிய காரியம், செழிப்பின் காரியம், அதாவது உயிர்ப்பிக்கிற காரியம். இவைகளை எல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தமாய் பார்க்கலாம். நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். இப்ப என்ன பண்ணிருக்கு இந்த புறான்னு கேட்டா, அதாவது காலையில அனுப்பின இந்த புறா பயங்கரமாக அலைந்து திரிகிறதாம். அலைந்து ஃபுல்லா போய் பார்த்து கடைசியில ஒரு ஒலிவு மரத்தை பார்த்து அந்த ஒலிவு மரத்தோட இலைய புடுங்கிட்டு வந்துருச்சோம். இப்போ இஸ்ரவேலை எதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுவார் என்றால், ஒலிவு மரக்கன்று, ஒலிவு மரத்தை போல நீ துளிர் விடுவா, இப்படியெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதோட விஞ்ஞான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மழையில 10 மாதமாய் ஊறின அனைத்து மரங்களும் அழுகி போயிடுச்சு. ஒரு 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 அதாவது ஒரு மரத்தை ஃபுல்லா தண்ணியிலேயே நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அழுகி போயிடும். அது ஓவராவும் இருக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு நீர்நிலை தேவையோ அந்த அளவுக்கு தான் அதற்கு நீங்க கொடுக்கணும். பிளஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த மதகுகள்லாம் திறந்ததுனால பயங்கரமா ஃபோர்ஸ்ல பல மரங்கள்லாம் வேரோட புடுங்கிட்டு போயிடுச்சு. அப்போ அதனால கண்டிப்பாக அங்க மரங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. இனிதான் முதல்ல இருந்து துளிர் விட்டு எழும்பு எல்லா மரங்களும், இல்லைங்களா? மரம் செடி கொடி எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த ஒலிவு மரமும் பார்ப்பீர்களானால் வேரோட பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒலிவு மரத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு மகத்துவம் உண்டு. என்ன தெரியுங்களா? எந்த சூழ்நிலையிலும் அது உயிரோடு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அது துளிர்விடும். அது அழுகியே போகாது. எதோடு கூட இந்த ஒலிவு மரத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் வேதாகமம். வேதாகமத்திற்கு அழிவே இல்லை. வேதாகமத்தை எழுதின தேவனுக்கும் அழிவே இல்லை. அவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார், ஆல்பம் ஒமேகமா இருக்கிறார், முதலும் முடிவுமா இருக்கிறார், தொடக்கமும் முடிவுமா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரை கொண்டு இந்த வசனங்களை எழுதின ஆண்டவராகிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள் எப்படி இருக்கிறதாம்? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதாம். 2 கொரிந்தியர் 1:20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பேர் இன்னொரு இருக்கிறீங்க? பிரியமானவர்களை, புரிகிறதா?
இங்க இந்த புறா, பரிசுத்த ஆவியானவர் சென்று எதை எடுத்து கொண்டு வந்ததாம்? அந்த புறா ஒலிவு இலையை எடுத்து வந்தது. ஏன்னா எந்த இலை எடுத்துட்டு வந்தாலும் அந்த நேரத்துக்கு அது ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது ரொம்ப நேரம் இருக்காது, நிரந்தரமா இருக்காது. காலப்போக்கில் அது அப்படியே அழிஞ்சு போயிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கல பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி, யாரை பார்த்து பேசினாலும் சரி, யாரை சந்தித்தாலும் சரி, உங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் என்னதான் கூக்குரல் இட்டாலும் சரி, அந்த நேரத்துக்கு அவர்களால் முடிந்த சில காரியத்தை செய்வார்கள். மனிதர்கள் உதவி செய்வதில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கும் கண்டெய்ன்மெண்ட் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு எல்லை கோடு உண்டு. அந்த எல்லை கோட்டை தாண்டி அவர்களாலும் உதவி செய்ய முடியாது. ஏன்னால் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். ஏதோ 2-3 பேருக்கு தெரியும், ஒரு வேலை போச்சு, கொடுங்கப்பா உங்க பயோடேட்டாவை, நான் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னு அவரால் முடிஞ்சதை ஃபார்வர்ட் பண்றார். அவர் ஃபார்வர்ட் பண்றவருக்கு உங்களை தெரியாது இல்லையா? சரி, இவர் மேல இருக்கிற ஒரு மரியாதைக்கு அப்படியே பார்ப்பாரு, பார்த்துட்டு அவர் இன்னொரு 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். என்ன ஆகும்? அந்த ஆளுக்கு உங்களை சுத்தமாவே தெரியாது, உங்களுடைய நண்பனை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப என்ன ஆகுது? அப்படியே போக போக ஏதோ ஒரு பயோடேட்டா வந்திருக்குப்பா அப்படின்னு காலப்போக்கில் அது அப்படியே காலப்போக்கில் ஒரு 2-3 நாள்லயே எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒரு வேலை விஷயமா சொல்றேன் நான். ஒரு வேலை விஷயமா நீங்க தேட போறீங்க. சரி, உங்க ஃப்ரெண்டு தான் ஒரு கம்பெனியா வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ரோல், அதாவது உங்களோட ஸ்கில் செட் இல்லைங்களா, உங்களோட தொழில், நீங்க பண்ணிட்டு இருந்த தொழிலுக்கும் அவரு பண்ணிட்டு இருக்கிற தொழிலுக்கும் மேட்ச், சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? அப்பதானே உங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியும். அப்போ எல்லாத்துக்குமே பார்ப்பீர்களானால் மனிதர்களா இருந்தால் எல்லை கோடு என்று ஒன்று உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அண்ட சராசரங்களை படித்து ஒருவராய் நின்று ஆளுமை செய்கிற தேவன், ஐஸ்வர்ய ஸ்தம்பனராயிருக்கிறார். எல்லாவற்றையும் அவரை படைத்து ஆளுமை செய்கிற தேவன். அவரால் எல்லாம் கூடும் என்று வேதாகமம் சொல்கிறது. மனிதனால் கூடாதது எல்லாம் தேவனால் கூடும் என்பதற்கு இதுதான் பொருள். மத்தேயு 19:26 தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு கல்லை கூட எழுப்பி என்னால் பேச வைக்க முடியும். இவர்களுடைய வாயை அடைத்து போடுவீர்கள் என்றால் கல்லை கூட எழுப்பி ஆண்டவராகிய தேவன் பேச வைத்து என்னை துதிக்க வைக்க முடியும்னு இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த எருசலேம் பட்டணத்துக்குள் நுழையும் போதே ஓசானா ஓசானான்னு பாட்டாங்கல்ல. அதாவது நீங்க யாரால எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டே ஆண்டவரால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருடைய நினைவுகள் நம் நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் நம் வழிகள் அல்ல. குறிப்பாக அவர் குறித்து வைத்திருக்கிற நேரம் நானும் நீங்களும் யூகிக்காத ஒரு நேரத்தில் தான் நடக்கும். சில காரணத்தினால் ஆண்டவராகிய தேவன் விரைந்தோடி செயல்படுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்ட உடனே கொடுத்து விடுகிறார். குறிப்பாக ஹெல்த் ரிலேட்டடா, அதாவது உங்களுடைய பலன் சம்பந்தப்பட்ட விஷயம் டிலே பண்ண மாட்டார். ஏன்னா உயிர் போயிடும், உடனடியா பதில் தருவார், விரைந்தோடி வருவார். ஆனால் நிறைய காரியங்களில் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு எனக்கு புரியவே புரியாது. என்னடா அது ஒண்ணுமே பதிலே வர மாட்டேங்குது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? வேலை போயிடுச்சா உங்களுக்கு? இல்லை வேலையில பிரச்சனையா இருக்கா? இல்லை வீட்டில் பிரச்சனையா இருக்கா? தினத்துக்கும் ஜெபம் பண்ற, காலையில எழுந்திரிச்சு இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்க. ஆனா பார்த்தா இந்த ஆளு இன்னும் இருக்கிறதுலையும் மோசமா போயிட்டு இருக்கிறான்னு கவலையே படாதீங்க சகோதரி. கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விசாரிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் விசாரிக்கிற தேவன். ஒரு நீதிபதி கோர்ட்ல உட்காந்து விசாரிக்கிற மாதிரி அனுதினமும் விசாரிக்கிறார். ஆனா எதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டக்கூடிய வசனங்களின் அடிப்படையிலே நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த ஒலிவு கன்று, ஒலிவு மரம், ஒலிவு இலை என்றால் தேவனுடைய வசனம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய கற்பனைகள், இவைகள் எல்லாம் ஒன்றாய் இணைத்து நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஒலிவு கன்று. அதை அழகா வாயில் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துச்சான். இப்ப பரிசுத்தாவியான என்ன அழகா வருது பாத்தீங்களா வசனம்? பரிசுத்தாவியானவர் தான் அந்த புறா. அவருடைய வாயில் இருக்கக்கூடியது என்ன? ஒலிவு இலை. ஒலிவு இலை என்றால் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள். அதிகாலையில நீங்கள் ஆண்டவரை தேடுகிறப்போ பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு இப்படியாக இந்த ஒலிவு இலை, அதாவது அருமையான வேத வசனங்களை எடுத்துட்டு வந்து நினைவூட்டி உங்க வாயில புகுத்தி அதை பேசும்படி செய்து, அதை அறிக்கை செய்யும்படி செய்து உங்களுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கிறவரா இருக்கிறார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? புரிகிறதா? விளங்குகிறதா உங்களுக்கு? அதனாலதான் அதிகாலையில் என்னை தேடுங்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. என் முகத்தை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும். எப்போ? அதிகாலையில் நீங்க பார்க்க வேண்டும்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஏன் முதலாவது எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, முதல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்கே, எனக்குரிய மரியாதை எங்கே, வேர் இஸ் தட் ஹானர் தட் இஸ் டியூ டு மீ அப்படின்னு வேதாகமத்தில் ஆங்கிலத்தில் நிறைய பதங்கள் நல்லா வருது. சரி, மூன்றாவது பகுதிக்கு போலாமா? ரைட். மூன்றாவது பகுதி என்ன? அப்பொழுது நோவா and Noah knew that the waters had abated from the earth. இங்க இந்த நீர்நிலையை எதற்கு ஒப்பிட்டு நாம் பார்த்து வருகிறோம்? அழிவுக்கு எதுவானது, நம்மை பின்வாங்க செய்யக்கூடியது, இருக்கிறவைகள் எல்லாம் அப்படியே ஒரு வாரம் வலிச்சுட்டு போயிடுச்சு எல்லாத்தையுமே நீர். அப்போ இந்த அழிவுக்கு ஏதுவான இந்த பிரச்சனைக்குரிய ஒரு காரியம் முற்றிலும் விலகி போனதை நோவாவானவர் அறிந்து கொண்டார். நோவா நியூ. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபத்துல இப்படியாக இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில நீங்கள் ஜெபம் செய்வீர்களானால் உங்களுக்கு அருமையான வெளிப்பாடுகளை தரக்கூடிய ஆண்டவர் உங்களோடு கூட இணைந்து சம்பாஷிக்க தொடங்கி விடுவார். நீங்கள் யாருக்கிட்டையும் தேடி போய் கியூல நின்று தலையை கொடுத்து அவர் கையை வச்சு அடிச்சு தபையில வாசிச்சு இப்படி ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு, இதெல்லாம் எதுக்கு? அண்ட சராசனை படித்த தேவனே உங்களோடு கூட சம்பாஷிக்க ஒவ்வொரு நாளிலும் அவர் முயற்சி செய்கிறார். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஏதேதோ காரியங்கள்ல அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக அனுமதிக்கிறார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வேதாகமத்தில் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கொண்டு அவரிடம் நீங்கள் வந்து இப்படியாக சம்பாஷிக்கிறப்போ அவரும் மகனே இதுதான் வெளிப்பாடு அப்படின்னு உங்களோடு கூட பேசுவார். முதல்ல எடுத்ததுமே பேச மாட்டார். ஏன்னா உங்களோட விசுவாசத்தை அவர் பரிசோதித்து பார்க்கக்கூடிய தேவன் என்று 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல எழுதியிருக்கு. ஆமா, உண்மையா சொல்றேங்க. நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் அவரை பற்றி கொண்டீங்க அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும் இல்லையா? அதனாலதான் பாப்பீங்கன்னா சில கம்பெனிஸ்ல போனீங்கன்னா இன்டர்வியூஸ் 9 ரவுண்ட் வரைக்கும் நான் போயிருக்கேன். 9வது ரவுண்ட்ல தோத்து போயிருக்கேன் நான். ஏன்டா 8 ரவுண்ட்ல நான் ஜெயிச்சதுனால தானே 9 கூப்பிட்டீங்க. அது என்னடா 9வது ரவுண்ட்ல போய் அந்த ரவுண்ட்ல இருக்கிற ஒருத்தன் இருப்பான், ஒரு முனுசாமி, ஏதோ ஒரு சாமி இருப்பாங்க. இத பிடிக்கணும், அதுக்குதான் 9வது ரவுண்ட் வந்திருக்கிறோம். அப்பவும் உன்னோட நோக்கம் என்ன? என்னோட ப்ரொஃபைல் எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணணும். அப்படியா? இல்ல, சரியா நாளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு 9 ரவுண்டுல 10 ரவுண்டு வேணாலும் வைப்பான், 20 ரவுண்டு வேணாலும் வைப்பான். பொறுமை இருந்தா வந்து அட்டன் பண்ணல, ஓடிய போயிரு அப்படின்னு சொல்லுவான். கரெக்டா? அதே மாதிரிதான் ஆண்டவருடைய பதிலும். உனக்கு பொறுமை இருக்கா, விசுவாசம் இருக்கா? அப்ப காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கழுகை போல பலன் அடைவார்கள். காத்திருந்து, அங்க அந்த சாராம்சம், அந்த மைய பகுதியை காத்திருந்து. ஐசியா 40வது அதிகாரம் 29, 30, 31 வசனம் வாசித்து பாருங்க. காத்திருந்து ஜெபிக்கணும், கழுகை போல பலன் அடைவேன் அப்படிமா? இல்ல, நீ காத்திருந்தாயா? அது தெரியும் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 30வது வயதுல இந்த கழுகு என்ன பண்ணுமா, மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்ரும், இறையெல்லாம் அடிச்சு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ரும். தன்னுடைய அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வாயில் அந்த இருக்கும், அந்த கொத்தக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சிறகுகளை எல்லாம் பிடுங்கி அடிச்சிருமா. கடைசியில போய் ஒரு என்ன சொல்றது, ஒரு கல் அது என்ன பாறை பகுதியில போய் தன்னுடைய அந்த மூக்கு நுனி இருக்கு இல்லைங்களா, அதையும் உடைச்சிருமா. இது 2 தான் பலனே. இது 2ஐயும் உடைச்சிருமா. என்னடா இது பைத்தியகார கழுகா இருக்கும் போல இருக்கு? பைத்தியகார கழுகு இல்லைங்க, அது அப்படிதான் ஆண்டவர் வணைஞ்சிருக்கிறார். ஏன்னு கேட்டா, அந்த 30வது வயதுல அந்த உடைஞ்சு போன அந்த மூக்கு நுனியும் தன்னுடைய சிறகுகளும் வளர ஆரம்பிக்குமா பொதுவா. அப்ப முந்தின நிலைமை காட்டிலும் அதுக்கப்புறம் வளர்ந்த சிறகு அது விரிச்சதுன்னா 9 அடி வரைக்கும் வருமா. அந்த மாதிரி பயங்கரமான. அதுக்கப்புறம் 40 ஆண்டுகள் உயிரோடு இருக்கும். 70 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு கழுகு, மலைக்கழுகு உயிரோடு இருக்குமா. அதனாலதான் அப்போ அது காத்திருக்க வேண்டிய நேரம் எவ்வளவு தெரியுங்களா? ஏறத்தாழ 3 வாரத்துல இருந்து 4 வாரம் சோறு தண்ணி இல்லாம காத்திருக்குமா. டகடகன்னு வளர ஆரம்பிச்சிடும் எல்லாம். ஆண்டவர் அந்த கழுகை பார்க்கிறார். கழுகும் ஆண்டவரை பார்க்குது. உங்களையே நம்பி இருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி மூக்கையும் உடைச்சிட்டேன், சிறகெல்லாம் போச்சு, இது 2 தான் என்னோட பலனு.
அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய பலன் எதுல இருக்கு? என்னுடைய வேலை, வேலை தான் இல்லைங்களா? நான் வாங்குற சம்பளம் ரெண்டும் போச்சா? நீங்க தான் அந்த கழுகு, மூக்கு உடைஞ்ச கழுகு, சிறகுகள் எழுந்த கழுகு. எவ்வளவு அருமையா வருது பாருங்க. அப்ப நீங்க காத்திருக்கிறீங்களான்னு ஆண்டவர் உங்களை பார்ப்பார். 4 வாரங்கள் சோறு தண்ணி இல்லாம காத்திருக்கக்கூடிய அந்த கழுகு தங்கள் சிறகெல்லாம் வளர்ந்த பிறகு அப்படியே சும்மா போய் இன்னொரு பிரியாணி, என்ன பிரியாணின்னு தெரியல, ஆட்டு பிரியாணியா மாட்டு பிரியாணியா மான் பிரியாணியான்னு தெரியல, போய் நல்லா புட்டிச்சு நல்லா வேலு வேலுன்னு 40 வருஷம் ராஜா மாதிரி பறப்பார் அந்த கழுது. அதுக்கப்புறம் தான் அது இறந்து போகும். அவ்வளவு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ காத்திருந்த நோவா அறிந்து கொண்டாராம், என்னை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது, நான் சுதந்திரவாளியாய் இனி வெளியே சென்று என்னுடைய புது வாழ்க்கை நான் தொடங்குவேன் என்கிறதாக ஒரு நம்பிக்கை பிறந்தது, ஒரு நல்ல வழி பிறந்தது. என்ன ஒரு அருமையான போதனை பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகாக இன்றைக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். சற்று தியானித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். இது ஏதோ வசனத்தை கேட்டோம், ஏதோ சொன்னாரு, நல்லா ப்ரீச் பண்ணாரு அப்படின்ட்டு போயிடாதீங்க. இதை கொஞ்சம் தயவு செஞ்சு தியானிச்சு பாருங்க, தியானம் செய்து பாருங்க. இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் மத்தியில இப்படிதான் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு சம்பாஷணை வைத்திருக்கிறீர்களா? இந்த வேதாகமத்துல இவ்வளவுதானா நீங்க ஊறி வசனத்தை நீங்கள்லாம் எடுத்து வாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள நீங்க வரீங்களா? இப்படி உங்க லைஃப் ஸ்டைல் இப்படியா இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் யோசிக்காதனாலதான் உங்களுடைய நிலைமையும் மாறாத வண்ணமாக அப்படியே இருக்கிறது. இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும் பிரியமானவர்களே. நான் ஏதோ வானத்திலிருந்து குதிக்கவில்லை. எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுவோம், பிரச்சனைகள் வரும். ஆனால் போதனை ஒன்றுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான செய்திக்காய் நன்றி தகப்பனே. உம்மை சார்ந்து நாங்கள் தேவனை சார்ந்திருந்த அந்த நோவா எப்படி வெற்றியை கண்டாரோ அதே போல நாங்களும் காத்திருந்து விழித்திருந்து காத்திருந்து ஜெபித்து உம்முடைய வசனத்துல நாங்கள் ஆண்டவரே நிலையாய் நின்று நாங்கள் விசுவசிக்கும் மாத்திரத்தில் ஒரு அற்புதத்தை நாங்கள் காண்போம். நீ விசுவசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில உம்மை நம்புகிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூட சம்பாஷியும் எங்களை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோட தொடர்ந்து இணைந்திருந்ததுக்காக நன்றி. நீங்க பார்த்த இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ட்விட்டர், இன்ஸ்டான்னு போடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்கள் ஊழியத்துக்காகவும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் தேவனிடம் கடந்து சென்று அவரிடம் மன்றாடுங்கள். எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் மறுபடியும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.